சோர்ந்து போகாதே, கலங்கி போகாதே, வாக்குரைத்தவர் வாக்கு மாறாரே. சோர்ந்து போகாதே, கலங்கி போகாதே, வாக்குரைத்தவர் வாக்கு மாறாரே. செப்பனியா 3வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனம். கெம்பீரித்து பாடு, மகிழ்ந்து களிகூறு. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, கெம்பீரித்து பாடு, மகிழ்ந்து களிகூறு. ஒருவேளை நீங்கள் உங்க வாழ்க்கையில பிரச்சனைக்கு முடிவே இல்லாமல் இருக்கலாம். ஏதோ ஒரு மனக்குழப்பம் உங்க வாழ்க்கையில இருக்கலாம். அல்லது ஏதோ ஒரு காரியத்தை நினைத்து அழுது கலங்கி போயிருக்கலாம். துக்கப்பட்டு கொண்டே இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களை பார்த்து சொல்லுகிறது, கெம்பீரித்து பாடு, மகிழ்ந்து களிகூறு. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில உங்களுடைய குழப்பங்களுக்கு தீர்வை கொடுக்கும்படியாக, உங்களுடைய பிரச்சனைகளை அகற்றும்படியாக, உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா தடைகளையும் உடைத்து போடும்படியாக இந்த வாக்குத்தத்தமான வார்த்தையை ஆண்டவர் சொல்லுகிறார். மகிழ்ந்து களிகூறுங்கள். ஏன் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறீங்க? ஏன் அழுது கொண்டிருக்கிறீங்க? ஏன் குழம்பி போய் இருக்கிறீங்க? என் வாழ்க்கையில எதுவுமே நடக்கல, ஏன் என் வாழ்க்கையில இப்படி நடந்து கொண்டிருக்கிறது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி சம்பவிக்கிறது என்று சொல்லி குழம்பி போயிருக்கலாம். அல்லது புலம்பி கொண்டிருக்கலாம். புலம்பலே உங்க வாழ்க்கையா இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்க வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்ய போறேன். நீ வெட்கப்பட்ட இடத்துல எல்லாம் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்க போறேன். உங்களுடைய சிறையிருப்பை எல்லாம் நான் மாற்ற போறேன். உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்க வாழ்க்கையை நான் உயர்த்த போறேன். எந்த சத்துரு உங்களுக்கு விரோதமாய் ஆக்கினைகளை கொடுக்கும்படி, உங்களுடைய வாழ்க்கையில வளர்ச்சியை தடுக்கும்படி பிரச்சனை பண்ணி கொண்டிருந்தானோ, அந்த சத்துருவை வீழ்த்தி தீங்கை காணாதபடிக்கு உங்க வாழ்க்கையில ஆண்டவர் உங்களுடைய தலையை நிமிர செய்ய போகிறார். கண்பான தேவ பிள்ளையே, உங்களுடைய சஞ்சலம், உங்க வருத்தம் யாவும் உங்களை விட்டு நீங்க போகிறது. உங்களுடைய இருதயத்துல ஒரு மகிழ்ச்சி, உங்க வாழ்க்கையில ஒரு ஆர்ப்பரிப்பு, உங்க வாழ்க்கையில ஒரு கம்பீர முழக்கம் உண்டாகும்படி ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். எதெல்லாம் நினைத்து அழுது கொண்டிருந்தீங்களோ அதுக்கெல்லாம் ஆண்டவர் பிரதிபலனை கொடுக்க போறார். ஒருவேளை வேலைக்காக நீங்க ஜெபித்து கொண்டிருக்கலாம். வேலை கிடைக்கலன்னு சொல்லி மனசோர்ந்து போய், ரொம்ப தளர்ந்து போய், நீங்கள் குன்றி போய் நீங்கள் உட்கார்ந்திருக்கலாம். என்னால சாப்பிட முடியல, எனக்கு வேலை கிடைக்கல, எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டேன், ஏன் எனக்கு மட்டும் எப்படி இருக்கிறது என்று தளர்ந்து போயிருக்கிறீங்களா? உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ மகிழ்ந்து களிகூறு, நீ கம்பீரித்து பாடு, நீ எதிர்பார்த்ததை விட மேலானதை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். எழுந்திரு மகனே, எழுந்திரு மகளே, உன் துக்கத்தை விட்டு எழுந்திரு, உன் துயரத்தை விட்டு எழுந்திரு. கர்த்தர் உனக்கு ஒரு நல்ல முடிவை ஆண்டவர் தருவார். எதிர்பார்த்த முடிவை கர்த்தர் தந்து உன் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் ஆண்டவரே கம்பீரித்து பாடு, மகிழ்ந்து களிகூறு என்று வேதம் சொல்லப்பட்டது போல முடங்கி போய் இருக்கிற பிள்ளைகள், ஆண்டவரே துக்கத்தோடு கூட இருக்கிற பிள்ளைகளை தட்டி எழுப்புகிற தேவன், இவர்களை கம்பீரிக்கும்படியாக, மகிழ்ந்து களிகூறும்படியாக உடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போகிற நன்மைகளை நினைத்து துதிக்கிறேன். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் மகிழ்ந்து களிகூறட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.